Hello foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு நாம fluffy பூரி தாங்க பார்க்க போறோம். சும்மா நம்ம பொரிச்சா புசு புசுன்னு வரும். இத நான் எப்படி பண்றேங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூரி மாவு பேசுறதுக்கு நான் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு தேக்கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாவில் 1 டீஸ்பூன் ரவை கூட சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சேர்க்காமல் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூரி மாவு சப்பாத்தி மாவெல்லாம் கலக்கிறதுக்கு அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கையை சுற்றி நம்மளால் பிசைய முடியும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. பூரி மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு இப்போது முக்கால்வாசி கலந்தாச்சு. இப்போ தண்ணி நிறைய சேர்க்காமல் இந்த மாதிரி தெளித்து கலந்துக்கலாம். மாவு பிசைஞ்சு முடிஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நான் இதை தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். பூரி மாவை இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு வச்சிடலாம். சமமான அளவாக பிரிச்சிடுங்க. பூரிக்கு மாவு உருட்டும் போது இந்த நடுவில் பார்த்திங்கன்னா கிராக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி கிராக்ஸாக இருந்துச்சுன்னா பூரி உப்பாது. இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு அந்த கிராக்ஸ் இல்லாத மாதிரி நம்ம பண்ணணும். பார்த்திங்களா, அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த கிராக்ஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கோதுமை மாவில் பிரட்டி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கிராக்ஸ் இல்லாத மாதிரி உருட்டி வச்சிடலாம். இப்போ நாம் மாவை உருட்டிடலாம். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிசாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். பூரி பொரிக்கிறதுக்கு வாணலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நான் மீடியமில் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையும் வைக்காதீங்க, ரொம்ப லோவும் வைக்காதீங்க. மீடியமாக வச்சிடுங்க. அடிக்கடி நீங்கள் அதை மாற்றாதீங்க. ஒரே ஃப்ளேம்லேயே லாஸ்ட் வரைக்கும் வைங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம பூரி பொரிச்சிடலாம். பூரி மேலே இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தள்ளி விட்டிங்கன்னா அது உப்பும். அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எண்ணெய் மேலே பற்றாமல் பார்த்து போடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பூரியையும் பொரிச்சு வச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனி பூரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த பூரியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.